சுவாமிநாதன் சார், ஹவ் இன்ட்ரெஸ்டிங். பார்த்துட்டே இருக்கீங்க. தொடர்ச்சியாக அந்த அடுத்தடுத்த நிகழ்வுகளை பார்க்கின்ற போது ரொம்ப முன்னாடி இருந்ததோட இப்போ முன்னாடி ஒவ்வொரு நாளும் பரபரப்புன்னு சொல்கிறாங்க. இந்த பரபரப்புக்கே அந்த வார்த்தையை அதை தாண்டி போயிடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ இது என்ன மாதிரி எதை நோக்கி நகருது? இப்போ அதிமுகவே 2 பிரிவாக இருக்குது, நம்ம புரிஞ்சுக்க முடியுது. எதை நோக்கி நகருகிறது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பேசிடுவோம். அதிமுக பல பிளவுகளை எதிர்கொண்டிருக்கிறது. இதற்கு முன்பு கடந்த காலங்களிலும் கூட அதிமுக ஏராளமான பிளவுகளை சந்தித்திருக்கு. பட் அதிலிருந்து இது முற்றிலும் மாறுபட்டது. இந்த முறை ஒரு தேர்தல் முடிவுகளுக்கு பின் ஏற்படக்கூடிய பிளவு. இதற்கு முன்பு ஏற்பட்ட பிளவுன்னா அதிமுக யார் தலைமைத்துவம் அப்படிங்கறதுக்கான பிளவு தான். அது அதிமுகவை கைப்பற்றுதல் அல்லது அதிமுக ஆளுங்கட்சியாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஏற்பட்ட பிளவு. ஆனா இந்த முதல் முறையாக இப்பொழுது ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு என்பது ஆட்சியை பிடிப்பதற்கு என்கிற அந்த நம்பிக்கையிலிருந்து நகர்ந்து ஆட்சியில பங்கு வகித்தால் போதும் அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்ந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 1977க்கு பின்பு தமிழகத்துல ஒரு தனிப்பெரும் கட்சியாக பெரிய கட்சியாக இருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு 2 துண்டுகளாக உடைவதற்கு கிட்டத்தட்ட விஜய் ஒரு வகையில காரணமாக இருக்கிறார். இன்னொரு மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கு சார். நீங்க இந்த பிளவுக்கு பின்னால் இன்னொரு பின்கதை சொல்றேன். நான் கிட்டத்தட்ட கடந்த காலங்கள்ல அதிமுக ஒரு ஆச்சரியம் இருக்கும். திடீர்னு ஒரு முகம் தெரியாத ஒருவர் திடீர்னு வேட்பாளர் ஆயிடுவாரு, சஸ்பென்ஸா இருக்கும். இவர் வேட்பாளரா அப்படின்னு கேட்பாங்க, அவரை ஜெயிக்க வச்சு அமைச்சர் ஆக்கிடுவாங்க. அந்த லாஜிக்கெல்லாம் இந்த தாவேக்கால நடந்திருக்கு. அதிமுக பாத்தீங்கன்னா பல கோடி வைத்திருக்கக்கூடிய லிமாரஸ் போன்றவர்கள் ஆள்குடியில நிறுத்தப்படுறாங்க. அப்ப கிட்டத்தட்ட அதெல்லாம் பல முரண்கள் இந்த தேர்தலில் முதல்ல அவிழ்க்கப்பட்டது. இன்னொன்று மிக முக்கியமாக நீங்க கேட்டதை போல ஒரு பக்கம் 17 பேர், ஒரு பக்கம் 30 பேர் அப்படிங்கிற ஒரு பிளவு கண்ணால தெரியுது. இங்க விஜய் அவர்கள் நேற்று சட்டமன்றத்தில் பார்க்கிறப்ப அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு வணக்கம் வைக்கிறார். பதிலுக்கு அவர் அதை பொருட்படுத்தாமல் இருக்கிறார். பதில் வணக்கம் சொல்லல அப்படின்னு நான் சொல்ல விரும்பல, பொருட்படுத்தாமலே இருக்கிறார். ஆனா இன்னைக்கு பார்த்தா CV சண்முகம் அவர்கள் உள்ளிட்ட அந்த அதிமுகவின் பிரிவினரை சந்திக்கிறார். அப்ப கிட்டத்தட்ட அதிமுகவின் ஒரு பிரிவு முதல்வரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிரிவாகவும் இன்னைக்கு மாறி இருக்கு. ஒரு பிரிவு இருக்குல்ல சுவாமிநாதன் சார். இதுல நேத்து அவர் பார்க்கும்போது காலையில முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பார்த்ததாகவும், இப்போ முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவங்களுடைய கட்சியுடைய அவங்க வழிகாட்டுதல் நிற்கக்கூடிய ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பார்த்ததாகவும், அதற்கு பிறகு இது உள்ளே இருந்து வந்த தகவல், சட்டமன்றத்துக்குள்ளே இருந்து வந்த தகவல் முதல்ல பார்த்தாங்க. அதனால் அவர் முதலமைச்சர் அவங்களுக்கு கவனிக்காமல் இருந்துட்டார். அதுக்கப்புறம் சீட்டில் போய் உட்காரும்போது அவர் வணக்கம் சொன்னார், இவரும் வணக்கம் சொன்னாங்க அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. 2வது பாயிண்ட் இன்னைக்கு சபாநாயகர் தேர்தல் அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினப்பையும் வாழ்த்து சொன்னாங்க. நன்றின்னு சொல்லி முதலமைச்சரும் அதற்கு ஒரு ரெசிப்ரோகேட் பண்ணதை நம்ம பார்க்க முடிஞ்சது இல்லை? ஆமா, நேற்று நடந்த நிகழ்வுல இருந்து இன்னைக்கு மாற்றம் தெரிந்தாலும் கிட்டத்தட்ட அவர்கள் நேற்று என்னெல்லாம் நிகழ்வுகள் நடந்து விட்டது. கிட்டத்தட்ட திமுக தீய சக்தி அப்படின்னு விமர்சித்த பின்னும் கூட திமுகவினுடைய தலைவர் அவர்களே இல்லத்துல போய் பார்த்து விட்டு வந்துட்டாரு விஜய் அவர்கள். இதுல விஜய்க்கு தானே லாபம். எல்லா கட்சியும் தானே இன்னைக்கு விஜயனுடைய பெரிய மனசு தானே பாராட்டுறாங்க. 1967 பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் காமராஜர் அவர்கள் விருதுநகர்ல தோல்வி அடைந்த போதும் கூட தான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த 3வது நாள்ல ஒரு இரவுல கிட்டத்தட்ட காமராஜர் அவர்களுடைய இல்லத்துக்கு தேடி சென்றார். அதற்கு பின்பு அந்த அரசியல் பண்பாடு நாகரிகம் இன்னைக்கு வந்திருக்குன்னு இந்த விஜய்க்கு தானே மைலேஜ். இதுல எந்த இடத்துல மு க ஸ்டாலின் அவர்களுக்கோ கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ வைகோ அவர்களுக்கெல்லாம் சமூக வலைதளங்கள் ஒரு கார்டு வந்துச்சு பார்த்திருப்போம். நம்ம அவங்க வீட்டு வேலை செய்யக்கூடிய பணியாளர்களை எல்லாம் காட்டி இவர்கள்லாம் கூட விசிலுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு நிகழ்ச்சியா தெரிவித்தார் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது. இதெல்லாம் விஜய்க்கு தானே பாசிட்டிவ் வைப். இப்ப இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, அந்த அக்செப்டன்ஸ், கிரேஸ் அக்செப்டன்ஸ் இருக்குல்ல. இப்ப யாரை அவர் எதிர்த்தாரோ கடுமையா விமர்சிச்சாரு. நம்ம இந்த திமுகவை மற்ற கூட்டணி கட்சிகளை கூட பெரிய அளவுக்கு அவர் விமர்சிக்கலாம் பார்க்குறோம். அவருடைய ஹோல் டார்கெட் இந்த த்ரூஅவுட் தி செலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவாக தான் இருந்தது. அப்படி இருந்தாலுமே அந்த பக்கம் இருந்த ஒரு கிரேஸ் அக்செப்டன்ஸ் இருந்துச்சு இல்லைங்களா, அதையும் நம்ம பார்க்க வேண்டியது. ஆமா, இப்ப நீங்க சொல்ற அந்த ஏற்றுக்கொள்ளும் தன்மை அப்படின்னு நம்ம வகைப்படுத்தணும்னா விஜய் தோல்வி அடைந்திருந்து போனா ஏற்றுக்கொண்டா அதை நம்ம வச்சலாம். நீங்க அவர் முதல்வராக போறாரு, அது ஒரு முதல்வர் என்கிற ஒரு இருக்கையில இருந்து விஜய் அந்த வீட்டுக்குள்ள நுழைகிறார். அது எதிர்கட்சி தலைவர் வீடாக இருந்தாலும் சரி, நான் சொல்ற மதிமுக வீடாக இருந்தாலும் சரி, இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கா இருந்தாலும் சரி, முதல்வர் தேடி வருகிறார், கான்வாய் வருது. அந்த இடத்துல கிடைக்கிற அங்கீகாரம் வேற ஒன்று. அப்ப நீங்க விஜய்க்கு தானே மைலேஜ்ங்கிற. நான் திரும்ப நீங்க அவங்களுக்கு ஏற்றுக்கொண்டாலுமே கூட நீங்க விஜய் வந்தாரு இவர் வர வேண்டாம் என்று மறுத்தார் அப்படின்னாலும் அது இமேஜ் தானே கீழே இருக்கும். இதுல எப்படி பார்த்தாலும் மைலேஜ் விஜய்க்கு தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று. இன்னொன்று, நீங்க கேட்டதை போல அதிமுகவினுடைய அந்த பிளவுங்கிறது கிட்டத்தட்ட இது காலத்தினுடைய கட்டாயம் நான் பாக்குறேன். கிட்டத்தட்ட 10 தோல்விகள் தொடர்ச்சியாக சந்தித்திருக்கிறார்கள். அப்பொழுதெல்லாம் கூட உள்கட்சி விமர்சனமாகத்தான் அது இருந்தது. இப்பொழுது சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பெரிய 2 அணிகளாக உடைந்து நிற்கிறாங்க. கிட்டத்தட்ட இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் பேர் அணைத்திருக்கலாம். நீங்க ஒரு ரொம்ப தூரம் தள்ளி போக வேண்டாம் சார். நம்ம ஒரு 6 மாதமோ 10 மாதமோ கூட தள்ளி போக வேண்டாம். தேர்தல் நெருக்கத்துல கட்சி மாறியவர்கள், ஒரு உதாரணத்துக்கு
ஓபிஎஸ் அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர், ஒருத்தநாடு வைத்தியலிங்கம் அவர்கள் திமுக சட்டமன்ற உறுப்பினர், ஆலங்குளம் எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் அதிமுகவிலிருந்து நகர்ந்து சென்று திமுக எம்எல்ஏ. நீங்க அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரியில சீட்டு கிடைக்காத கோபத்துல கட்சி மாறினார், சட்டமன்ற உறுப்பினர். ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர் அதிமுகவிலிருந்து போனவர், தற்காலிக சபாநாயகர் அதிமுக இருந்து போனவர். கிட்டத்தட்ட நம்ம திருப்பி பார்த்தோம்னா ஒரு 10-20 பேர் கடந்த 6-7 மாதங்கள்ல இந்த கட்சியோட முரண் ஏற்பட்டு அல்லது சீட்டு கிடைக்காம நகர்ந்தவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. அப்ப அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள வேண்டிய தன்மை ஒரு பொதுச் செயலாளருக்கு இருந்திருக்கணும். அது கடந்த காலங்களில் நீங்க உங்க தலைமையை நிரூபிப்பதற்காக அட்ஜஸ்ட் பண்ணாம இருந்தீங்க. ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சந்திச்சிட்டோம், அதுல தோல்வி. கிட்டத்தட்ட 21% மக்கள் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறாங்க. 21% தான் போன பார்லிமெண்ட்ல இருந்தது. அதற்கு பின்பு அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கணும். பட் அதை கத்துக்கல. அதனுடைய விளைவை இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொஞ்சம் சீரியஸாவே எதிர்கொள்கிறார் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னொன்று மிக முக்கியமா இல்ல சார், இன்னொரு கேள்வி அந்த கேள்விக்கு சேர்த்து நீங்க பதில் சொன்னாங்க. திரு OS மணியன் அவர்கள் இன்னைக்கு பிரஸ் மீட் பண்ணாரு, அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் பிரஸ் மீட் பண்ணாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து பேசினாங்க. அதுல அவர் சொன்ன பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்டா நீங்க கருதலையா? அவர் என்ன சொல்றாருன்னா, ஒருவேளை தாவேக்காவுக்கு நாங்கள் ஓட்டு போடக்கூடாது, நாளைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்ல நாங்கள் அவங்களுக்கு ஆதரவா பண்ணக்கூடாது அப்படின்னு பொதுச் செயலாளர் உத்தரவு போட்டிருக்காருன்னு விப்பு சொல்றாரு. அது அவங்க தரப்புல இருக்கக்கூடிய விப்பு சொல்றாரு. பாயிண்ட் 1. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா, அதுக்கு மேல ஓட்டு போட்டா என்ன ஆகும் அப்படின்னா சட்ட ரீதியான நடவடிக்கை சந்திக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பாயிண்ட் வித் அடிஷன் டு தட், OS மணியன் முன்னாள் அமைச்சர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சார் எங்க பக்கம் நீங்க தலையை கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே எங்க பக்கம் இருக்கு 46 பேர் எங்க பக்கம் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இதை எப்படி கம்பேர் பண்றீங்க? இல்ல சார், 46 பேர் அவர்களோடு இருக்கிறார்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்புல 46, 47 என்று சொன்னாலும் கூட, அப்ப எப்படி இவர்கள் ஒரு 30 பேர் சேர்ந்து சந்திக்க முடியுது, மனுவை கொடுக்க முடியுது? கிட்டத்தட்ட அப்ப நீங்க இதுக்கு ஆளுநர் சொன்னாரு ஒரு எண் வேணும், 118 காட்டுங்க 118 காட்டுங்கிற மாதிரிதான் இந்த அதிமுகவிற்குள் இரு பிளவுகள் இருக்கிறது. அது கண்கூடாக தெரியுது. CV சண்முகம் இன்னைக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறார். அவரோட நாங்க இந்த சட்டமன்ற உறுப்பினர் நிக்கதானே செய்யறாங்க. அவர் செய்தியாளர்களை சந்திக்கிற பொழுதே சொல்றாரு, திமுக இணைப்பு நடப்பதற்கு முயற்சி நடந்தது. அப்படி நடந்திருந்தாலும் இவங்களுக்கு பிரச்சனை அது கிடையாது. இவர்களுக்கு இப்பொழுது தாவேக்காவை ஆதரிக்கணும், தாவேக்காவோடு சென்று அமைச்சரவையில் பங்கேற்கணும். நீங்க ஒரு 30 பேர் மட்டுமே இருக்காங்க, 32 அப்படின்னு ஆயிடுச்சுன்னா நீங்க 2/3 பங்கு 47 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதை 3/2 பங்கா பிரிச்சீங்கன்னா 31.57 வரணும். 32 வரணும். நீங்க 32 எம்எல்ஏக்கள் இன்னும் 2 பேர் வந்துட்டாங்கன்னா கட்சி தாவல் தடை சட்டம் இருக்காது. அவர்கள் எப்படி வேணாலும் செயல்படுவாங்க. கூட்டணி எல்லாம் நாங்க முடிஞ்சிருச்சுங்கிறாங்க. கிட்டத்தட்ட அப்ப எல்லா இடங்களிலுமே இது அதிகாரத்தை பிடிப்பதற்கான போட்டி. நேற்று வரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்தது கட்சியின் தலைமையின் மீதான போட்டி. இந்த முறை ஆட்சியில் பங்கெடுப்பது தொடர்பான போட்டி. இது புதுசு அதிமுகவுக்கு. கடந்த காலங்களில் இந்த சவால் வந்ததில்லை. நீங்க கட்சியின் தலைமைங்கிறதுல அவர் வெற்றி பெற்று விட்டார். ஆட்சியில் பங்குங்கிறது அவர் கண்ட்ரோல்ல நிக்காது. ஏன்னா அதிகாரம் கிடைக்க போகுது, அமைச்சர் கிடைக்க போகுது. கிட்டத்தட்ட நீங்க திமுக வரலாறு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் 1977 வெற்றி பெற்ற பின்பு 13 ஆண்டுகள் எதிர்கட்சி வரிசையில் இருந்திருக்காங்க. நீங்க அப்படியே அதிமுக பிரிவில் பாத்தீங்கன்னா, அதே ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல 11 to 21 திமுக எதிர்கட்சி வரிசையில் இருந்திருக்காங்க. இப்ப திமுக வரிசையில் கூட இல்லாம எதிர்கட்சியும் இல்ல, சாதாரண ஒரு 3வது வரிசையில் இருக்காங்க. இன்னைக்கு 1967க்கு பின்பு காங்கிரஸ் எப்படி நிலைமையில இருந்ததோ அப்படி நிலைமையில இருக்காங்க. சொல்ல போனா 2011 அவங்களுக்கும் திமுகவுக்கும் அதே கேஸ் தானே சார் இருந்தது. அவங்களால எதிர்கட்சி கூட வர முடியல. தேமுதிக தானே சார். ஆமா சார், ஆமா, எதிர்கட்சி கூட வரல. ஆனா இன்னைக்கு கலைஞர் என்கிற ஒரு பெரிய ஆலமரம் இருந்தார் திமுக. நீங்க சரி, ஜெயலலிதா அவர்களை எதிர்ப்பாக ஒரு அரசியல் செய்தார். தேமுதிக கிட்டத்தட்ட தன்னுடைய செயல்பாடுகளால் பலவீனம் அடைந்தது. இன்னைக்கு கலச்சூழல் அப்படி தெரியலையே. முன்னாள் முதல்வரை போய் சந்திக்கிறாரு விஜய் அவர்கள். டாஸ்மாக் கடைகளை 200 கடைகளை குறைக்கிறாரு வந்த முதல் நாள்ல, ஒரு 2 நாள்ல. கிட்டத்தட்ட நீங்க இன்னைக்கு விஜய் அவர்கள் 3 விஷயங்கள் கையெழுத்திடும் போது 3வது கையெழுத்த 200 யூனிட் மின்சாரம் கொடுக்கிறாரு. இந்த அரசியல் அதிமுகவால ஈடுபடுத்த முடியுமா? இளைய முகம், சமூக வலைதள பெருக்கம், இவைகளுக்கு மத்தியில நம்ம இந்த ஆட்சியாலையாவது அனுபவித்து விடுவோம், கட்சி எப்படி வேணாலும் போனாலும் பரவாயில்ல, ஒரு அமைச்சரவை பிரதிநிதித்துவம் அடைந்து விடுவோம்ங்கிறது ஒரு தரப்பினுடைய தன்னலம். இன்னொரு தரப்பினுடைய தன்னலம், கட்சி என் கட்டுப்பாட்டுல இருந்தா போதும், எனக்கு பின்னால் 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் இருக்கும்னு சொன்னாங்க ஜெயலலிதா அவர்கள். இப்ப இருவருடைய தன்னலமான செயல்பாடுகளாலையும் தொண்டர்கள் மொத்தத்துல தாவேக்காவை நோக்கி நகர தொடங்கி விடுவார்கள். அதுதான் நான் பாக்குறேன். பேசுவோம். மீண்டும் நான் அடுத்த சுற்றுல வரும்போது எனக்கு சில நுணுக்கமான பாயிண்ட்ஸை நம்ம கிளாரிஃபை பண்ணுவோம். என்னன்னா, ஜெனரல் செக்ரட்டரியா பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறாங்க. அவர் கொடுக்கக்கூடிய விப்பு தான் செல்லுபடியாகும் சபாநாயகர்ல அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமான ஒரு புரிதல் இருக்கு. இப்போ செகண்ட் ஆப்போசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் சொல்வது போல் 32 பேர் வரலை அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் கோவா இருந்ததுன்னா, டேக்கன் ஃபார் கிராண்டட் 30 அப்படின்னு இருந்ததுன்னா,
அப்போ என்னவாகும்? ஒருவேளை இவர் விப்பு கிரியேட் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம், ஜெனரல் செக்ரட்டரி வந்து விப்பு கிரியேட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த டைமில் என்ன மாதிரியான ஸ்டேட்டஸ் அவங்க வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுனா அப்போ எல்லாரும் டிஸ்குவாலிஃபை ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல்கள் வருது. அதையும் நம்ம பேசுவோம். திரு சுவாமிநாதன், இதில் வந்து நான் முன்னாடி அந்த வைத்த கேள்வி போல் ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இப்போ அவர் வந்து விப்பை கிரியேட் பண்ணுறார், ஒரு விஷயத்தை பாஸ் பண்ணுறார் விப் மூலிமா. ஒருவேளை இப்போ 2/3 அதில் வரலைன்னு வச்சுக்கோங்க, நான் ஹைப்போதட்டிக்கலாக தான் கேட்குறேங்க, ஏன்னா இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் நான் கேட்குறேன். அவங்களே சொன்னதன் அடிப்படையில் 30 பேர் எங்ககிட்ட இருக்காங்கன்னு அந்த மனு கொடுத்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். 32 பேர் வரல அப்படின்னா இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி போகும்? இப்போ தாவேக்காவுக்கு ஆதரவு நிலைப்பாடு இல்லைங்கிறத கொறடா அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வந்து தெளிவாக சொல்லிட்டாருங்க. அது வந்து செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அடுத்த கட்டமாக எப்படி நகரப்போடைய வாய்ப்புகள் இருக்கிறது? மொத்தம் 47, அதில் நீங்கள் கேட்டதை போல 32 பேர் இருக்கணும். இருந்தாதான் எஸ்பி வேலுமணி தரப்பு அவர்களுக்கான ஒரு அங்கீகாரமாக அது இருக்கும். பட் இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இதெல்லாம் நம்ம இன்னொரு விஷயம் பொருத்தி பார்க்கணும் சார். மற்ற கட்சிகளுடைய அணுகுமுறை, சட்டமன்ற குழு தலைவரை நியமித்தது யார் என்பது கட்சியினுடைய தலைமை. இங்க கட்சியினுடைய தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தான் இருக்கு. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்னைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்காங்க. அப்போ ஒருவேளை இவர்கள் 30 அப்படிங்கிற எண்ணிக்கை இருந்தாலும் கூட கட்சியினுடைய பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருக்கிறதுனால கட்சி தலைமை கொடுக்கக்கூடிய கடிதம் அந்த அடிப்படையிலும் அவர்களுக்கான ஒரு முக்கியத்துவம் தான் அதுல இருக்கும். நீங்க 30ன்னு இல்லாம அது 32ன்னு ஆகாத வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்புக்கு பிரச்சனை இல்லை. இன்னொன்று, இது சபாநாயகர் முடிவு. சபாநாயகர் கடைசியில முடிவு எடுக்கலாம். இன்னைக்கு சட்டமன்ற சம்பவங்களே ஒரு சாட்சி. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயம் பேசுகிறார் முதல்ல, ரெண்டாவது சபாநாயகரே குறிப்பிட்டு சொல்றாரு, கிட்டத்தட்ட வேலுமணி அவர்கள் கையை தூக்குறாரு, ஏதாவது பேசணுமான்னு கேட்கிறார், அவரையும் அனுமதிக்கிறார். அப்ப தாவேக்கா இதை விரும்புது. அதிமுகவில் 2 கூறுகளாக இருக்கிறத, சட்டமன்ற குழு தலைவர் தேர்ந்தெடுக்கிறதுல சிக்கல் இருக்கிறத, அதுல ஒரு பிரிவினர் தன்னை ஆதரிக்கிறத தாவேக்கா விரும்புது. அப்படி விரும்புதுன்னா அது சபாநாயகருடைய முடிவோடையும் அதை சம்பந்தப்படுத்த வேண்டியிருக்கு. அது பின்பு நீதிமன்றத்துக்கு போலாம், அதுல ஏதாவது சிக்கல்கள் வரலாம். பட் கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்காரு. அந்த 32 என்கிற எண்ணிக்கை இல்லாம அவங்க 31க்கு வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பு கை ஓங்கலாம். ஆனால் சபாநாயகர் முடிவு இறுதியானதுங்கிறதுனால இங்க சபாநாயகருடைய ஆதரவு 2 தரப்புக்கும் இடையில நம்ம அதை சட்டமன்றத்துல நான் புரிஞ்சுக்கிறேன் திரு சுவாமிநாதன். நான் எனக்கு கட்சி ரீதியா நடவடிக்கை தான் கேட்கிறேன். இப்போ அவர் வந்து அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணக்கூடிய அதிகாரமும் அவருக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக இருக்கு. அது இருக்கு. ரைட். நான் மீண்டும் ஆமா, நிச்சயமாக இருக்கு. அப்படி நடந்தா அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் பாதிப்பு. டிஸ்குவாலிஃபைட் ஆனவங்க அத்தனை பேருமே தாவேக்கா சபையில போட்டிடுவாங்களே, நேரடியா அங்க விசல் சின்னத்தில் வெற்றி பெற்று நேரடியா அமைச்சர் பிரதிநிதித்துவத்துக்கு போயிடுவாங்க. அது எப்படியாக இருந்தாலும் அதிமுகவுக்கு தான்